என் பொண்ண கட்டின மாப்பிள்ளைன்னு பாக்குறேன். என்னென்ன தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில என்ன ஆவீங்கன்னு தெரியுமா? நான் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எதிர்த்து இருக்கிறவங்க நடந்துக்குவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவம் பண்ற எல்லாருக்கும் உங்களுக்கு சொந்தமான ஒரு உசுறு இந்த உலகத்துக்குள்ள வரப்போகுது. அந்த உசுறு உங்களை அப்பான்னு சொந்தம் கொண்டாடி சந்தோஷப்பட போகுது. அதெல்லாம் வார்த்தையால சொன்னா புரியாது. அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வரேன். அதோட அப்பாவை ஜெயில வச்சு பார்க்க கூடாதுன்னு நினைச்சுதான். ஆனா நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, மாறவும் மாட்டேங்கிறீங்க. ஐஸ்வர்யா இருக்கானே, அவர் ரொம்ப டேஞ்சரானவர். ஒரு விஷயத்த முடிக்கிறோன்னு நினைச்சிட்டான்னு வைங்க, கண்டிப்பா அவகிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்கதான் போறா. அதனால நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கணும். அது முதல்ல ஐஸ்வர்யா என்னென்ன ஆதாரம் வச்சிருக்காங்க அதை சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த மனுஷனை வெளியில கொண்டு வாங்க, இல்லைன்னா அவ போலீஸ் கிட்ட போறது உறுதி. உனக்கு வேற வழியே இல்லடா. ஒண்ணு நிஜமா எல்லாத்தையும் விட்டு நல்லவனா மாறணும். இவனை குறைஞ்சபட்சம் இதுக்கு அவசராத மாப்பிள்ள பயமத்துனாண்டா அவசராத. தொடர்ந்து பயத்தை காமிச்சுக்கிட்டே இருந்து நம்ம வாங்க ஒரு கையபா அந்த ஒரு தோற என்னன்னு சொல்ல நீல சொன்னாதான் கேப்பா. வந்து என்னன்னு கேளுங்க. வாங்க வாங்க. இய பாரு மகா, இந்த மாதிரி நேரத்துல ஊழவுக்காகி உட்காரது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஒண்ணு மட்டும் இல்லம்மா, குழந்தையையும் சேர்த்து பாதிக்கும். ஏன் இப்படி இருக்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுமா. இல்ல யாராவது திட்டாங்களா? கொண்டாட்டி இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா அவன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.